அதாவது விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்ல இந்த சலனத்தினால எந்தவித பாதிப்பும் தாக்கமும் இருக்க போறதில்ல. இரண்டாவது வாய்ப்பு ஏற்பட்டு சாதாரண புயலாக இருந்தால் கூட இது நமக்கு கடலூரோ அல்லது காவிரி படுகை மாவட்டங்களுக்கோ தென் மாவட்டங்களுக்கோ தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதே போல மத்திய உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்லையும் இந்த புயல் சின்னத்தினால நேரடி தாக்கம் இருக்காது. அப்ப இந்த பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த சலனத்தினால நேரடி மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் எதிர்பார்க்கப்படல. அதே சமயத்தில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவி மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாவதற்கான சூழல் ஏற்படும். அப்போ வட மாவட்டங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்,